அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆறுதலின் வார்த்தையின் மூலமாக திரும்ப உங்களோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை கவனிக்கலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். வாழ்க்கை ஆதாரமே, பிழைப்பின் ஆதாரமே ஆண்டவரை தேடும்போது மட்டும்தான் கிடைக்கும். அதான் சங்கீதக்காரன் சொன்னான் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கிறிஸ்தவர்களுக்கு குறைவுபடாது என்று எழுதவில்லை, அவரை தேடுகிறவர்களுக்கு. அதான் ஆமோஸ் சொல்கிறான், கர்த்தரை தேடுங்கள், அப்போது நீங்கள் அத்தனை பேரும் பிழைக்கலாம் என்று. அன்புக்குரியவர்களே, ஒரு அற்புதமான, ஒரு சாதாரணமான மனிதனை நான் அறிவேன். மிகுந்த ஏழ்மையான நிலைமை, பசியும் பட்டினியும் வறுமையும் அவர் வாழ்க்கையை வாட்டி அணைத்தது. 333 கோடி தேவர்கள் மீது நம்பிக்கையாக இருந்தான். புண்ணியம் இல்லை. பல இடங்களுக்கு போய் பல பரிகாரங்களை செய்தான், புண்ணியம் இல்லை. மேலும் நஷ்டம். கடைசியில் ஒரு துண்டு கைப்பறுதின் மூலமாய் இயேசுவை அந்த அற்புதமான மனிதன் தெரிந்து கொண்டான். அன்றைக்கு ஆரம்பித்தவனுடைய வாழ்க்கையில் இருந்த நஷ்டங்கள் குறைந்தது. பல முன்னேற்றங்கள் அவன் வாழ்க்கையில் வந்தது. இன்றைக்கு ஒரு மிகுந்த பஸ் ஓனராக அவர் இருக்கிறார் சேலத்தில். அவருடைய சாட்சியை நீங்கள் கேட்டால் மதிர்ந்து போவீர்கள். பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டேன். இந்த ஒரு கைப்பிரதியின் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் இன்னைக்கு ஓனர், பஸ் ஓனர். ஆம், தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைப்பும் ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவரை தேடினால் பிழைப்புக்கான ஞானங்களை, ஆசீர்வாதங்களை கொடுத்து வாழ்க்கையில் உயர்த்தி விடுவார். இதுதான் சூத்திரம். மனுஷன் வாழ்வதற்கு இதுதான் சூத்திரம். இன்றைக்கு நீங்கள் தேடுங்கள், தேடுகிற யாவருக்கும் பலன். எபிரேயர் 11:6 அவரை தேடுகிற யாவருக்கும் பலன் என்றார். இந்த பலனை கொடுத்து வாழ்க்கை செம்மைப்படுத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமாம்.